சார் இப்போ நிறையா பழைய ஆப்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆப் வந்து ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுவார். டேரெக்டாக ஒரு யூசர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. இப்போ யூசரே தப்பாக போஸ்ட் போட்டிருந்தா, நம்ம ஆப் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா? இல்லை யூசர் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா? இதில் வந்து ஒரு சில ஆப் வந்து எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் வந்து அவங்கள பார்த்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்வாங்க. நீங்கள் ஆப்புக்கு டைரெக்டாக பணம் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா, ஆப்புக்கு அந்த பர்டிகுலர் அந்த ஆப்புக்கு பணம் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா, அந்த ஆப்பும் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக வருவாங்க. அந்த ஆப்பை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பணம் வந்து டைரெக்டாக பார்ட்டிக்கு தான் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்ட்டியை தான் நம்புறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல ஆப் வராது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்துங்க. ஆப்புக்கு பணம் அனுப்பிச்சா அவன் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக வருவான். ஆப்புக்கு பணம் அனுப்பாமல் சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு மட்டும் நீங்கள் பணம் அனுப்பிச்சிங்கன்னா, அந்த பார்ட்டி மட்டும்தான் அக்யூஸ்ட் ஆகுறாங்க, ரெஸ்பாண்டண்ட் ஆகுறாங்க. மேலும் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ, நீங்கள் வந்து எண்ட் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு விற்பனையாளராக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு சில நேரங்களில் விற்பனையாளருக்கு கூட சோதனைகள் வரும். நீங்கள் நல்ல பொருளாகவே கொடுத்துருப்பீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தாராளமாக எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.